विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्रीनाथादिगुरुत्रयं वेषत्रयं वैरों सिद्धं सम्मटकत्रयं पदैवं दूतीक्रमं मण्डलं वीरान्त्यष्टचतुष्टयं वीरावली पञ्चकं श्रीमन्माल्यमन्त्रराजैकं मध्ये गुरोर्मण्डलम् सिन्धूरारुणविग्रहां गणयनां माणिक्यमौलिस्वरद्धारानायकशेखरां स्मितमुखीमावीरवक्षोरुहां पाणिभ्यामधिपूर्णरत्नजनकं रक्तोत्पलं विक्रतीं सौम्यां रत्नकटकरत्नचरणां ध्यायेत्परामम्बिका। பிரதம சதனம் ரெண்டாவது கலை. இதுக்கு தாபினி கலான்னு பேரு. முதல் கலைக்கு தபினி கலான்னு அது முடிஞ்சாச்சு. இப்ப நாமாக்களுடைய அர்த்தம் பார்க்க போறோம். நாமாக்கள் எப்படி வந்ததுங்கிற சரித்திரம் முதல்ல கேட்டோம். இந்த நாமாக்கள்லாம் வாக்தேவதைகள்னால கொடுக்கப்பட்டதுன்னு. ஏன் வாக்தேவதைகளையே சூஸ் பண்ணி இந்த நாமாக்கள் எழுதட்டும் நாம்பாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 காரணம் சொன்னா. இங்க வாக்தேவிகளா இருக்கு, என்னால தூண்டப்பட்டு உங்களுக்கு வாக்விலாசம் வந்திருக்கு, என்னுடைய சக்கரத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டவர்கள், என்னுடைய நாமாக்களை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கள், பக்தாளுக்கு என்னுடைய நாமா தெரியணுங்கிறதுக்காகவும் என்னுடைய ரகசியங்கள் தெரியணுங்கிறதுக்காகவே உங்களை நான் தயார் பண்ணியிருக்கேன். ஆகையால் தாங்கள் தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதணும் என்று சொல்ல அந்த சஹஸ்ரநாமத்தை அவ தயார் பண்ணி அதை கோட்டி கோட்டி பக்தாள் கணங்கள் இருக்கும் பொழுது அவளுக்கு முன்னால அதை வெளிவிட்ட பிறகு என்னுடைய ஆக்ஞை இது, ஸ்ருதி ஸ்மிருதியும் அமைவாக்ஞே அப்படின்னு வேதங்களும் ஸ்ருதிகளும் என்னுடைய ஆக்ஞை மாதிரி இதுவும் என்னுடைய ஆக்ஞை. இத எப்பவும் படித்துக் கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை படித்த வாழ்க்கை ரொம்ப புண்ணியம் வரும் அப்படின்னு, அதனால்தான் எனக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்க. ஆகையால் எல்லோரும் இத படிக்கணும். சக்கரராஜத்துல பூஜை பண்ணி மந்திரங்களை ஜபித்து அதற்கு பிறகு இத பூஜை பண்ணணும், இந்த சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக பூஜையும் ஜபமும் கிடைக்கல, பண்ண முடியலன்னாலும் சஹஸ்ரநாமத்தை படிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். அதற்கு மேல இப்பொழுது ஸ்ரீமாதாங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய அர்த்தங்களை நாம சொல்லணும். அதற்கு முன்னால இந்த சஹஸ்ரநாமத்துல ஒரு சில விசேஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த விசேஷங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அப்படி இந்த சஹஸ்ரநாமத்துல என்ன ஒரு கௌரவம் இருக்கு, அது எப்படி வந்திருக்கு, இவைகள்ல நம்ம பார்க்கணும். அதற்காக முதல்ல ஒரு பரிபாஷா பிரகரணம் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு 10 பக்கத்துக்குள்ள இருக்கு. இதை நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நாமாக்களை ரசிப்போம். முதல்ல என்ன சொல்லியிருக்கார், கத பரிபாஷா மண்டலே நாமாரம்பக வர்ணானிவ விபாஜக உபாதீகிருத்ய 32 வட்சமானானி நாமானி விவேச்சயித்தும் ஏகபஞ்சாதன்மாத்திருகாசு கிராஹ்ய வர்ணான் விசினோதி. சஹஸ்ரநாமத்துல 1000 நாமாக்கள் இருக்கு. 1000 தான் நாமாக்கள் இருக்கு. மற்ற சஹஸ்ரநாமங்கள்லாம் பார்த்தேன்னா பல நாமாக்கள் இருக்கும். 1000 சொல்றது 1010 நாமா, 1200 நாமா கூட இருக்கு. ஆனா இந்த சஹஸ்ரநாமத்துல எண்ணி கரெக்டா 1000 நாமா
தான் இருக்கு. அந்த 1000 நாமாக்களையும் கொஞ்சம் விவேச்சனம் பண்ணி பார்த்தோமே ஆனால் அதுல 32 எழுத்துகள்னாலதான் நாமாக்கள் இருக்கு. 51 எழுத்துல 19 எழுத்து விட்டு போச்சு. ஏன் விடணும்? அந்த அக்ஷரங்கள்ல நாமா இல்லையா? ஆரம்பிக்கிற நாமா இல்லையா? எதற்காக அந்த நாமாக்கள் அந்த அக்ஷரங்களோட ஆரம்பிக்கிற நாமாக்களை ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்காக நாம படிக்கணும். படிச்ச பிறகு எந்தெந்த அக்ஷரத்தோட நாமாக்கள் ஆரம்பிக்கணும்னு பார்த்திருக்கணும். அதற்கு பிறகுதான் இந்த சந்தேகம் வரும். அதை பண்ணாதனால நமக்கு வரல. இது அவ பண்ணிருக்கிறதுனால அவளுக்கு ஏன்னு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு பதில் சொல்லணும். அதற்கு முன்னால எத்தனை நாமாக்கள் எந்தெந்த எழுத்துல ஆரம்பிச்சிருக்கு அதை சொல்லணும். பிறகு ஏன் இவைகள் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பதில் சொல்லணும். இவைகள் சாதாரணமாக ஒரு புஸ்தகத்தை படிச்சு அதை அனலைஸ் பண்ணி அது பார்த்தவாளுக்கு புரியும். இப்ப அத கொஞ்சம் சொல்ற. முதல்ல அக்ஷராந்தர வர்ணாம் ததசமானந்த்யமஹு கதயோ அத மத்யான்யாம் தபயோ த்விதீயமந்த்யே தத்யஜேன்னவமான். அக்ஷுஷரான் அகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான 51 மாத்திருக்க அக்ஷரங்களில் முதல்ல ஆல இருந்து ஆரம்பிச்சு அஹா வரைக்கும் இருக்கக்கூடியது அக்ஷு. அந்த அக்ஷங்களில் 16 ஸ்வரங்களில் நடுவில் ஷரான், ஷரம்னு பானம்னு அர்த்தம். அம்பாள் கையில எத்தனை பானம் இருக்கு? 5 பானங்கள் இருக்கு. ஆகையால் முதல் 5 வைத்துக் கொண்டு அடுத்த 5 அப்படியே விட்டணும். ஊ ரு ரு லு லு இந்த எழுத்துகள்ல நாமாக்கள் இல்லை. அக்ஷுஷரான் மத்தியேசரான் பிராதமிக பஞ்சாட்சராணி கிரஹீத்வா லெவ்லோபே பஞ்சமி சரவர்ணான் ஷஷ்டாதி தசமாந்தான் பஞ்சவர்ணான் தியஜேத். 6ல இருந்து ஆரம்பிச்சு 10வது வரைக்கும் இருக்கக்கூடியதான 5 எழுத்துக்களை விட்டு விடுங்க. அதனால ஊ ரு ரு லு லு இவைகளை விட்டுவிடணும். ததா அவசிஷ்டானாம் ஏகாதசாதி ஷோடசாந்தானாம் அதுக்கு பிறகு இருக்கக்கூடியதான ஏ ஐ ஓ ஔ அம் ஆ 6. இந்த 6 எழுத்துல சமானமா இருக்கிற 2, 4, 6களை விட்டுருங்க. மத்தியே சமான் துவாதச சதுர்தச ஷோடசான் இதை விட்டுவிடும். ஆகையால் 16 எழுத்துகள்ல 8 எழுத்துக்களை ஆரம்பிக்கக்கூடியத நாமாக்கள் தான் இருக்கு. வாக்தேவர்கள் எத்தனை பேரு? 8. அதனால அந்த 8 நாமாக்களோட ஆரம்பிக்கிறது தான் இருக்கு. அது என்னது? அ ஆ இ ஈ ஓ ஏ ஓ அம் அவ்வளவுதான் இருக்கு. அம்ங்கிறது அங்குஷ அதிப்பிரகரணா அந்த நாமாக்கள். அதே மாதிரி ஒவ்வொன்றுலையும் எத்தனை நாமாக்கள் இருக்கு என்று தாங்கள் பார்க்கணும். அதற்கு பிறகு கதையோ கவர்க்க சவர்க்கையோ அந்திமோ ககார ஞகாரோ ஜகார ஞகாரோ கா 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 இவைகள்ல நாமாக்கள் இருக்கு. காங்கிற எழுத்துலையும் நாங்கிற எழுத்துலையும் ஆரம்பிக்கிற நாமாக்கள் காணும். அதே போலயே ச ச ஜ இந்த நாமாக்கள் இருக்கு. ஜகாரத்திலையும் ஞகாரத்திலையும் ஆரம்பிக்கிற நாமாக்கள் இல்லை. அதே போல அதா அதற்கு பிறகு அனந்தரே தவர்கே மத்தியாந்தான தவர்க்கத்துல நடுவுல டாங்கிற எழுத்துல மட்டும் நாமாக்கள் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியதான தாவல ஆரம்பிக்கிற பேர் இல்ல, தாவல ஆரம்பிக்கிற பேர் இல்ல, டால ஆரம்பிக்கிற பேர் இல்ல, நாங்கிற ஆரம்பத்திலையும் எந்த பேரும் இல்லை. தபயோ கவர்க பவர்கையோ த்விதீயம் சகாரம் சகாரஞ்ச தாவல ஆரம்பிக்கிறது சார் சில நாமாக்கள். தத்துவமையே தத்வாதீனா தத்வமர்த்தஸ்வரூபிணி இப்படி எல்லாம் நாமாக்கள் இருக்கு. ஆனா 2வது தால ஆரம்பிக்கிற நாமா இல்ல. தா தா நா இந்த நாமாக்கள் இருக்கு. அதே போல பா நாமா இருக்கு. 2வது தால சொல்லக்கூடியதான் நாமா இல்ல. 2வது தால ஆரம்பிக்கக்கூடியதான் நாமாக்கள் சஹஸ்ரநாமத்தில் இல்லை. அதுக்கப்புறம் பா பா மா இவைகள்ல நாமா இருக்கு. அங்கே யவர்கீய
அக்ஷரேஷு யாலிருந்து ஆரம்பிக்க கூடியதான 10 எழுத்துகள்ல யாரா லாவா சாஷா சாஹா லா ஷா இவைகளில் எத்தனை நவமும் லகாரம் தியஜேத் ழான்னு இருக்க இந்த ழால ஆரம்பிக்கிற எழுத்து இல்ல. சஹஸ்ரநாமாவில ழால ஆரம்பிக்க கூடியதான நாம காணும். தத்தது அக்ஷராதி நாமதேயானாம் அபாவா இதி பாவா. ஆக இந்த அக்ஷரத்துல ஆரம்பிக்க கூடியதான பெயர்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இல்ல. இது எப்படி அனலைஸ் பண்ணிருக்கான்னு பாக்கணும். இன்னைக்கு கம்ப்யூட்டரை வச்சுட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் ஏதோ இண்டெக்ஸ் பண்ணி ஏதோ இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். வாக்தேவில் எழுதுற காலத்துல இவைகள்லாம் எப்படி இருக்கு? இதான் பரிபாஷா ஸ்லோகம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் சாத்வி அப்படின்னு இருக்கு. சாது சுவாத்யை நமஹா அப்படின்னு ஒரு நாம, சாது நே நமஹ ஐயை நமஹ 2 நாமக்கள். இப்ப என்ன அது இப்படி பிரிச்சதுனால ஏகாரத்துல இருக்கிற நாமா ஒண்ணு இருக்கு, ஈகாரத்துல நாமா ஒண்ணு இருக்கு இப்படின்னு தெரியும். அது சொல்லாத போனா சகாரத்துல ஆரம்பிக்கிற நாமா இருக்கே ஒழிய ஈகாரத்துல நாமா இல்லைன்னு சொல்ல முடியும். சோ இது எப்படி பண்ணிருக்கோம்? இந்த சஹஸ்ரநாமத்துல எத்தனை கோடி ஜென்மாக்கள் ஆனாலும் இதை யாரும் வேற விதமாக பிரிக்க முடியாது, வேற விதமாக மாற்றவும் முடியாது. சில சமயத்துல படிச்சு படிச்சு ரொம்ப நாளா அது படிக்கிறதுனால சில நாமாக்கள் மாறி போயிடும், பாட்டபேதம் வந்துடும். இந்த பாட்டபேதம் எல்லாம் வரப்படாது. வேதத்தை எப்படி சம்ரட்சிக்கிறோமோ, எப்படி பதபாட்டம், கிரமபாட்டம், கனபாட்டம், ஜட்டா இப்படி எல்லாம் வச்சுட்டு அந்த வேதத்தை ரட்சிக்கிறோமோ, அதனால ஒருவேளை வேற விதமா மாறிடுதுன்னா அதுக்கப்புறம் வியாக்கரணத்தை வச்சு இது இப்படித்தான் இருக்குன்னு தீர்மானம் பண்ணுவோமோ, அதே போல லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த நாமாக்களை ஒருத்தரும் மாத்தி போட முடியாது அப்படின்னு சொல்லு. அது ஆமா, இத்தனை நாமாக்கள் இன்னென்ன எழுத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் இருக்கு. ஆனா அது ஏன் சார் 32 அக்ஷரங்கள்ல தான் ஆரம்பிச்சிருக்க? 19 எழுத்தை விட்டுருக்க, 51 எழுத்து மொத்தம். அதுல 19 எழுத்தை விட்டுவிட்டு 32 எழுத்துல தான் நாமாக்களை சூஸ் பண்ணிருக்கா வாக்தேவிகள். ஏன்? அதையேவ த்வாத்ரிம்சத் பேத பின்னாயா தாம் வந்தே அம்பரஹத்பராம் இது சூத சம்ஹிதோக்தி ஏதத் பரா வித்யாசயேனா. சூத சம்ஹிதையில சொல்லியிருக்கேன் த்வாத்ரிம்சத் பேத பின்னாயா 32ஆக இருக்கு. அத்தனை 32 எழுத்துகள்ல 32 விதமான நாமாக்கள் இருக்கு. இத இந்த 32 என்ன அப்படின்னு பார்க்கணும். 32 விதமான தீட்சைகள் இந்த மேல போய் பார்க்க போறோம். நம்ம சாதாரணமாக சில தீட்சைகள் தான் இப்பொழுது வழக்கத்துல இருக்கு. சாஸ்திரி தீட்சா, சாம்பவி தீட்சா, மாந்திரி தீட்சா, அது இல்லாம கூர்ம தீட்சா, ஸ்பர்ஷ தீட்சா இப்படி எல்லாம் தீட்சைகள்லாம் இருக்கு. நயன தீட்சா இவைகள்லாம் யாரு பண்ணக்கூடியது அப்படின்னா மந்திர சித்தி இருக்கிறவா இந்த தீட்சைகள்லாம் பண்ணலாம். அதை பார்க்கணும். சாதாரணமாக மனுஷாளுக்கு இந்த 3 தீட்சை படும். இதே போல 32 விதமான தீட்சைகள் இருக்கு. அதான் த்வாத்ரிம்சத் பேத பின்னாயா 32 தீட்சைகளா 32 எழுத்துகளா இருக்கக்கூடியதான தாம் வந்தே பர வந்தே அம்பராத்பராம் அப்படின்னு சூத சம்ஹிதையில சொல்லியிருக்கு. அப்படின்னு இத்தம் சிஷ்டானுஷ்ட வர்ணான் வர்ணாரப்தேஷு நாம சதுசங்க்யாः அர்வணக த்ரீத்வீஷு ஏகத்வி சதுக்கஞ்சபானவரதீராः. இதற்கு மேல இத்தனை எழுத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு எழுத்துலையும் எத்தனை நாமாக்கள் இருக்கு அது பார்க்கணும். இப்ப என்ன ஆவல ஆரம்பிக்க கூடியதான நாமாக்கள் 40 அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்ல போறோம். இத்தம் ஏகோனவிம்சதி வர்ணானாம் தியாகேன 19 எழுத்துகளை விட்டு விட்டதனால அவசிஷ்டாக அனுஷ்டுப் வர்ணாக மிச்சம் இருக்கக்கூடியது அனுஷ்டுப் எழுத்துகள். அனுஷ்டுப்புங்கிற 32 எழுத்துக்கள். ஒரு பாதத்துக்கு 8 அக்ஷரம், அதே போல 4 பாதங்களுக்கு 32 அக்ஷரம். அனுஷ்டுப் வர்ணாக த்வாத்ரிம்சத் சங்க்யாகானி அக்ஷராணி 32 சங்கியா இருக்கக்கூடியதான எழுத்துகள். தை ஆரப்தேஷு நாமசு அவைகள்னால ஆரம்பிக்க கூடியதான பெயர்கள்ல அவைகள சங்கியாம் வச்மஹா அதனுடைய நம்பரை சொல்கிறேன் அப்படிங்கிறது. ததேவ ஆக சார்தேன 1.5 ஸ்லோகத்துல சொல்றோம்.
அத்த ஏகைக்கம் பதம் ஏகைக அக்ஷராதி நாம் சங்கியா இது கிரமா. எந்தெந்த எழுத்து சொல்றோமோ அந்தந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியதான பெயர்கள் எத்தனை உண்டு அப்படின்னு கிரமமா அன்வயம் பண்ணுங்க. கதாயி அர்வா, அர்வான்னு முதல்ல ஆள ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் எத்தனை? அர்வா அப்படின்னு ஆரம்பிச்சு. அகாராதி நாமானி சத்வாரிம்சத் 40. ஏன்னா இந்த 40ன்னு சொல்றதுக்கு வான் இருக்கு. இது கடமையாதி சங்கையில யாரா லாவா 4வது. அதுக்கப்புறம் ஆண் இருக்க பத்தியில ஸ்வரங்களுக்கெல்லாம் சைபர். அப்ப என்னாச்சு? சைபர் 4, ஆனா 0, வானா 4. திருப்பி போட்டேன்னா அங்கானாம் வாமதோகதின்னு நியாயம். 4 பக்கத்துல சைபர் வந்துடும். 40 நாமாக்கள் ஆள ஆரம்பிச்ச நாமாக்கள். அதே போல அகாராதினி நாமானி சத்வாரிம்சத். அடுத்தது ஆவோட ஆரம்பிக்க கூடியது நட்டா. நான்னா சைபர், டான்னா 1. டாட்டா கட்டா பையாதி டால ஆரம்பிக்கிறதோ இல்லையா? அப்ப சைபர் 1. திரும்பி போட்டோம்னா 1 சைபர் 10 நாமாக்கள். நகாரத்துல ஆகாரத்தோட ஆரம்பிக்க கூடியதுன்னு 10. அதுக்கப்புறம் இகாராதீனி 3. ஈவோட ஆரம்பிக்க கூடியது 3 நாமாக்கள். என்ன சொல்ல முடியும்? இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ஸ்வரூபிணி. அது ஈயோட ஆரம்பிக்கிறது. அதே போலயே இந்திரகோப பரீட்சித்த ஸ்மர தூணா பஜங்கிகா ஈயோட ஆரம்பிச்சது. அதே போலயே இந்திர தனு பிரபா ஈயோட ஆரம்பிச்சது. இதே போல பாவல ஆரம்பிக்கிற நாமாக்கள் என்ன அப்படின்னு கேட்டா 81 நாமாக்கள் நீங்க சொல்லணும். அது சாதாரண படிச்சு விடுறேன் சார்மல். அது இருக்கட்டும். இருந்த போதிலும் இதனுடைய சொரூபம் இப்படி. அதே போலயே ஈகாராதீனி 2. ஈயோட ஆரம்பிக்க கூடியதான நாமாக்கள் சாத்விங்கிற பதம் இருக்கா இல்லையா? அதுல சாத்வியில ஈ, சாது பிளஸ் ஈ. அதனால ஈ ஆரம்பிக்கக்கூடிய நாமா 1. அதே போலயே ஈஸ்வரிங்கிற ஒரு நாமா. அந்த 2 நாமாக்கள் தான் சாது ஈ அப்படின்னு பிரிக்கும். சாதுன்னு ஒரு அர்த்தம், ஈன்னா அர்த்தம். அந்த அர்த்தம் என்னங்கிறது அந்த இடத்துலதான் பாத்துக்கணும். ஏன்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம் உண்டு, ஏன் இந்த ஈன்னு சொல்லி இருக்குன்னு நமக்கு பார்க்கணும். ஈகார ரூபா அப்படின்னு வரப்போறது அது சொல்லணும். அதே போலயே இஷு சப்தேன பானபரத்வேன உகாராதி நாமானி 5. ஊல ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் 5. ஏன்னா இஷு சப்தஸ்ய பானபரத்வேன, இஷுன்னா அம்புன்னு அர்த்தம், பஞ்சபானம், அதனால 5. அதே போலயே ஏகாராதி நாமா ஏகம். ஏவோட ஆரம்பிக்கக்கூடியதானோ ஏகாக்கினி, ஒரே நாமத்தான். 1000 நாமாக்கள்ல 7 ஆரம்பிக்கக்கூடிய நாமா 1 அப்படி. ஓகாராதீனி 2. ஓல ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் 2. ஓஜோவதி ஒரு நாமா, ஓட்யான பீட நிலையா ஒரு நாமா. இப்படி நீங்க ஓல ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லணுமே இந்த நாமாக்கள் மனசுக்கு வரணும். எல்லாம் நடக்காது சார், பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேங்கிறா, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, அதை பத்தி நான் சொல்லல. ஆனா விவகாரம் என்னன்னா சஹஸ்ரநாமால இந்த நாமாக்கள் ஞாபகத்துக்கு வரும். அதே போல அகாராதீனி 4. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் அம் அப்படின்னு இருக்கக்கூடிய நாமாக்கள் 4. அங்குஷாதி பிரஹரணா அப்படி. அதுக்கப்புறம் கஞ்சா எடுத்தது ககாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 81. ஏன்னா கஞ்சான்னு சொல்லியிருக்கேன். ஜாங்கிறது 8வது எழுத்து. கா 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 சா சா ஜா 8 ஆயிடுச்சா? அப்புறம் ஜாங்கிறது 8, காங்கிறது 1. 1 8 திரும்பி போட்டீங்கன்னா 81. அதனால கஞ்சா ககாராதீனி ஏகாசீதி. அதுக்கப்புறம் காவோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள். அதுக்கப்புறம் பான ககாராதி ஏகம். கட்வாங்காதி பிரஹரணா ஒரே நாமத்தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கலன்னா அஞ்ஞானி. நாம ஆரம்பிக்கிறது அது எனக்கு தெரியாது. ரெஃபர் பண்ணணும் இல்ல அட்டவணை பார்க்கணும்னா நியாயம் இல்லை. அதுக்கப்புறம் பகாராத் பூர்வம் நகாரிய பிந்து லேகஸ்து. அதனால ககாரத்துக்கு முன்னால நகாரம்னு போட்டிருக்காரு பாத்தீங்களா? அது எதுக்காக போட்டிருக்காரு? சந்தோனுசாரா அனிஷ்டாபாவாச்சா உக்தா. சந்தஸ் சரியா வரணுங்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் வர பான வர. வரான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ககாராதீனு 4. ககாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 24. அடுத்தது தீரா. சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடியதான் நாமாக்கள் 29.
ஏன்னா ராங்கிறது 2, தாங்கிறது தாத்தா தாத்தா, தாத்தா தாத்தா 9வது. 9, 2 திருப்பி போட்டேன்னா 29 நாமக்கள். இப்படி கட்டபயாதி சங்கையில திருஞ்சொல்லி இருக்கோம். அதுக்கப்புறம் சிந்து சல ஜல பயமாம்சே பதேவர சங்கா பிரகடகயா ஜலவாட்டி துர்தர்மே மாகோ ஓல்கட்டி காதை அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஸ்லோகம். இதுல என்ன சொல்லியிருக்கோம்? அது மேல இருக்கக்கூடியதான எழுத்துகள்லாம் எத்தனை? ஷாவோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் 1. அதே போலயே ஷாவோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் சந்தஸ்தாரா, சாஸ்திரதாரா, மந்திரதாரா, தலோதரி. இங்க ஷாங்கிறதுல சந்தஸ்தாராங்கிற ஒரே நாமம். அதே போலயே ஜகாராதீனி ஏகோன விம்சதி. ஜாவோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் எத்தனை? 19. டகாராதீனி நாமானி 2. டாமர்யாதி ராவரட்டா அப்படின்னு வந்து அப்படி டாக்கினி டாமர்யாதி ராவ். அதே போல ஸ்தம்ப தகாரத்துல ஆரம்பிக்கக்கூடிய நாமக்கள் 46. சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடியது மேல இருக்கக்கூடிய தகாரத்தோட ஆரம்பிக்கிறது சலா 27. 37 நாமக்கள். கயா அதுக்கு மேல இருக்கிறது தகாரத்துல ஆரம்பிக்கக்கூடியது 14. நகாரத்துல ஆரம்பிக்கக்கூடியது 27, 75. அதே போல பதே பகாரத்துல ஆரம்பிக்கக்கூடிய நாமக்கள் பதேன்னு சொன்னதுனால தாங்கிறதுக்கு 1, தாங்கிறதுக்கு 8. அவ என்ன செய்ய 81. வரஹா பகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 24. பாப்பா பாப்பா பெரிய பாவோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 37. அப்புறம் மகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் பிரகடா அப்படின்னு மேல போய் பிரகட யோகினி பியோனம சமஸ்த பிரகட குப்த குப்தரான்னு சொல்ல போறோம். இந்த பிரகடாங்கிற பதத்துக்கு 112 அர்த்தம். 112 நாமாக்கள் அங்க இருக்கு. அதுபோல யகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் 13. ரேகத்தோட ரகாரம்னு சொல்லப்படும். வியாக்கரண வாசியவா ரேபம்னு சொல்லும். அது மட்டும் ஸ்பெஷல். ஏன்னா ரகாரம்னு சொல்றது தப்பு. ரகாரம்னு நீங்க சொன்னீங்கன்னா வியாக்கரணத்துல பிரவேசம் இல்லைன்னு வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ரேபத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் 38. லகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் வாட்டின்னு சொல்லிட்டு 14. வகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் அது 79. சகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் 59. அதே போல கடைசியில மா சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 5. அதுக்கப்புறம் சகாரத்தோட நாமாக்கள் 122. ஹகாரத்தோட நாமாக்கள் 11. சகாரத்தோட நாமாக்கள் 9. இப்படி நாமாக்கள் சொல்லிவிட்டேன். 32 எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் ஒவ்வொன்றுக்கு இத்தனை நம்பர். எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 1000 வரும். கூட்டி பார்த்தீங்களா? பார்த்தேன். சில சமயத்துல தப்பா போயிடும். இல்ல 1000 நாமாக்கள். இது கரெக்டா இருக்கு. இஷ்டம் நாம சஹஸ்ரம் சாதகலோகோபகாரகம் வீதம் குணகண சதசத்பாவம் ஆசிரித்ய பிரம்மணோ அம்பாயா. இஷ்டம் நாம சஹஸ்ரம் இப்படி 1000 நாமாக்கள். சாதகலோபக உபகாரகம் வீதம் எதற்காக இப்படி சொல்லிருக்கு? சாதகலோகம் யார் இந்த சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறாளோ அவளுக்கு உபகாரகம் விகிதம் அவளுக்கு உபகாரகமாக இருக்கும்படி பண்ணி இருக்கப்பட்டது. குணகண சதசத்பாவம் ஆசிரித்யா. இதுல என்ன குணங்கள் இருக்கு, என்ன கணங்கள் இருக்கு, குணங்களுடைய கூட்டம் இருக்கு, இது என்ன ஏது என்று ஆசிரித்து இதை மனசுல வச்சுட்டு பிரம்மனோ அம்பாயா பிரம்மஸ்வரூபமா இருக்கிற அம்பாள். இது அம்பாள்னு நம்ம சொல்லிட்டு சதுர்புஜே சந்திரகலாவதம்சேன்னு சொல்றோம். அம்பாளுடைய நிஜமான உருவமற்றதான பரபிரம்மஸ்வரூபம் வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான ஓங்கார அர்த்தமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அந்த ஓங்கார ஸ்வரூபமாக ஓங்கார வாக்கியமாகவும் ஓங்கார லட்சியமாகவும் அப்படின்னு இருக்கக்கூடியதான பிரம்மன் தான் அம்பாள். அத நாம உபாசனைக்காக இப்படி சொல்றோம். ஏன் சார் அறியப்படாதா அப்படின்னா அதுக்கு தகுந்ததான ஒரு மனப்பான்மை இன்னும் வரல, தகுந்த யோக்கியத்தை வரல. வேதாந்தத்தை வாசித்து புரிந்து கொண்டு அதை அனுபவிக்கிற யோக்கியத்தை வர பரியந்தம் இதை உபாசனம் பண்ணி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்ற. இப்ப அது பார்ப்போம். இத்தம் பூர்வோக்த பிரகாரேன சாதகானாம் தத்தத் மாத்ருகாபி அபிமானி அமிர்தாகர்ஷணி பிரம்மாணி இந்திராணி இத்தியாதி
க்ஷமாவந்த தேவதாக. இப்ப இந்த 32 எழுத்துகள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அபிமானி தேவதை இருக்கு. நம்ம கண்ணுல ஏதாவது வியாதி வந்ததுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கிறான். ஏன்? அந்த சூரியன் தான் கண்ணுக்கு அதிபதி. வாக்கு நன்னா பேச வரல, அதுக்கு என்ன பண்ணிருக்கோம், அக்னி ஆராதனம் பண்ணுங்க, அக்னிமேல புரோஹிதன் இந்த இருக்க சொல்லுங்க வந்துரும் அப்படிங்கிற. அதே போலயே வாக்கு சரியா குழந்தைகளுக்கு பேச வரலன்னா வசம்பு அரைச்சு போடுங்க. ஏன் வசம்புன்னு சொல்லிருக்க, அக்னி தெய்வத்தியம். அது அந்த எந்தெந்த தேவத்துக்கு சேர்ந்ததான எந்தெந்த மூலிகை இருக்கோ, எந்தெந்த தேவதை இருக்கோ, அதை ஆராதனம் பண்ணி அந்த மூலிகைகளை வளர்ச்சுட்டோமே ஆனால் நமக்கு அந்த உருப்படி நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லி. அதே போலயே இந்த 32 அக்ஷரங்களுக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம். ஆங்கிற அக்ஷரத்துக்கு அமிர்தாகர்ஷணி அப்படிங்கிற ஒரு தெய்வம். அதே போல ஈங்கிறதுக்கு ஈந்திராணி, அந்த பேரே பார்க்கணும். அதே போல க்ஷாங்கிறதுக்கு க்ஷமாவதி, இந்த அதிதெய்வம். ஆகையால் அந்தந்த தெய்வத்தைகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் என்பதற்காகவே சொல்லியிருக்கு. திசாதயிஷூனாம் லோகானாம் உபகாரகம் அஸ்மாபிஹி விஹிதம், எங்களால சொல்லப்பட்டது அப்படி. சப்ததக்ஷர ஆரப்த நாமசங்கியா ஞானேன, சஹஸ்ரநாமம் தான் படிக்கிறேன், அதுல எத்தனை நாமாக்கள் எந்த அக்ஷரத்துல வந்தா எனக்கு என்ன சார், அதான் அவா பார்த்து. இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் வந்திருக்கு, நான் ஏன் அதை கவலைப்படணும் அப்படின்னு சந்தேகம் வந்தா, இத்தனை அக்ஷரங்கள்ல இத்தனை நாமாக்கள் இருக்குன்னு அறிந்து கொண்டாலே புண்ணியம் உண்டு. அதுக்காக சொன்னேங்கிற. சப்த அக்ஷராரப்த நாமசங்கியா ஞானேன சத்ய பாபாத்தி முச்சதே. சத்யா பாபத்துல இருந்து போயிடுறது. இன்னைக்கு கிளாஸுக்கு வந்த வாழ மாட்டோம், அடுத்த வாரத்துல இதை சொல்ல மாட்டேன். சில ரெபடேஷன் கிடையாது. ஏன்னா இது பரிபாஷையோ இல்லையோ, நாமாக்கள் வரும்பொழுது அந்த நாமாக்கள் அது இருக்கு இருக்குன்னு சொல்லலாம். அത്ര ஸ்ரீமாத்திர சப்தேன லைதாம்பாயைவ மாத்ருகா சரஸ்வத்யாக ததபின்னானாம் அமிர்தாதீனாமி சங்கிரஹா இது சுவச்சனம். இங்க நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்றோம். முதல் பேர் ஸ்ரீமாதாங்கிற சப்தத்துல மாத்ருகா லலிதாம்பாவை சொல்லிட்டு இருக்கோம். அம்பாளை மட்டும் சொல்லல, அதோட சேர்ந்து மேல மாத்திருக்கா சரஸ்வதி, அதனால மாத்திருக்கா நியாசம் பண்ணும் பொழுது அந்த மாத்திருக்கைகளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். லலிதாம்பாக்கு தியானம் பண்றவங்க மாத்திருக்கா நியாசம் ஏன் பண்ணணும், அந்தர் மாத்திருக்கா நியாசம் பகிர் மாத்திருக்கா நியாசம் இதுல ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்றது, அம்பாளுடைய ஸ்வரூபம் மாத்திருக்கா சரஸ்வத்யா ததபின் நானாம் அமிர்தாதீனாம், அதுக்கப்புறம் அமிர்தா மானதா அப்படின்னு சில கலாக்கள்லாம் இருக்கு. அவளுடைய ஸ்வரூபமும் அவைகள் எல்லாம் சங்கிரஹா இது சுவச்சம். அதவா தேவியாக அனந்தேஷு நாமசு, அம்பாளுக்கு ஆயிரக்கணக்கான எத்தனையோ நாமாக்கள், கோட்டி கோட்டி நாமாக்கள் இருக்கு. இருந்த போதிலும் சீக்கிரம் சாதக உபகாரகத்வேன கிருப்தான்யேவ நாமானி, வெகு சீக்கிரமாக சாதக லோகங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதான பெயர்கள் மட்டும் இங்க எழுதப்பட்டிருக்கு. ஏன் சார் எத்தனையோ நாமாக்கள், 51 அக்ஷரங்களையும் நாமாக்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டு 38 அக்ஷரங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல இருக்கிறதுக்கு நாமாக்கள் ஏன் சொல்லணும் இப்படின்னு ஒரு சந்தேகம் வருதல்லவா. அதுக்கு என்ன பதில் சொல்றார், எந்த நாமாக்கள் வெகு சீக்கிரமாக பலனை கொடுக்குமோ அந்த நாமாக்களை பொறுக்கி கொடுத்துருக்கேன். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், 32 அக்ஷரங்கள் 32 விதமான தீட்சைகள் சொல்ல. திஜ பங்கி துவயோஜ்வலா, திஜம்னா பல்லு, பல்லுடைய வரிசை, பல்வரிசை எத்தனை இருக்கு, கீழே 16 மேல 16, விழாதவாளுக்கு வரிசை அனுபவிக்க விழுதுன்னா அந்த ஒரு தீட்சை போய் எடுத்துன்னு விடாது. விவகாரம் என்னன்னா அப்படி 32 பல்லு, இந்த 32 பல்லுக்கும் ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு தீட்சைன்னு சொல்லிருக்கேன். துஜ பங்கி துவயோஜ்வலாங்கிற நாமாவில பார்க்க போறோம். அப்படி அந்த 32 மட்டும் எடுப்பானே, என்ன காரணம் அப்படின்னு இது ஒரு காரணம் சொன்னேன். இங்க இன்னொரு காரணம் சொல்லிட்டு இருக்கார், எந்த நாமாக்களை நாம் அனுசந்தானம் பண்ணினோமே ஆனால் வெகு சீக்கிரமாக இப்பிறவியிலேயே நமக்கு உயர்ந்ததான நிலை வருமோ அந்த நாமாக்களை மட்டும் எடுத்துட்டு இருக்க. அதவா தேவியா அனந்தேஷு நாமசு சீக்கிரம் சாதக உபகாரகத்வேன கிளுப்தான்யேவ நாமானி வாக்தேவதாதி இஹ சங்கிரஹீதானி. அதனால ஏன் 32 இந்த எழுத்தை எடுத்துக்கணும், விட்டுதான ஒரு பாங்கிறதுல ஒரு நாமா சொல்லப்படாதா,
அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாமா இல்லையா? இது எதுக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் அம்பாள்னு சொன்னா நிர்குண பிரம்மம்னு சொல்றீங்களா, அது எப்படி அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்விக்கு இப்ப என்னென்ன கேள்வி வந்தது, அதுல என்னென்ன சமாதானம் சொல்றோங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல 51 நாமாக்கள்ல எத்தனை நாமாக்கள் எத்தனை அக்ஷரங்கள் நாமாக்களை உபயோகப்பட்டிருக்கு? 19 விட்டம் 32. ஏன் 32 அக்ஷரங்கள் எடுத்துருக்கோம்? அப்புறம் ஒவ்வொரு நாமாவிலும் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு? இது இருந்து எனக்கு என்ன சார் பிரயோஜனம்? பாபநாசனம் பிரயோஜனம். அதுக்கு பிறகு அதுல 32ல இந்த 32 தானே ஏன் எடுத்துக்கணும்? வேற 32 எடுத்துக்கப்படாதா? அந்த கேள்விக்கு சமாதானம் இந்த நாமாக்களை எடுத்துட்டோமே என இப்பிறவியிலேயே உங்களுக்கு க்ஷேமம் கிடைக்கும் என்பதற்காக வாக்தேவிகள் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த நாமாக்களை. அப்படி இதுக்கப்புறம் மாத்திரைக்கா நியாசம் பண்ணும் பொழுது எந்தெந்த இடத்துல இந்த மாத்திரைகளை இருக்கிற அக்ஷரங்களை எடுத்திருக்கா, எந்த இடத்துல நியாசம் பண்ணக்கூடியதான அக்ஷரங்கள் இல்லைங்கிறது அப்புறம் பாத்துக்கணும். இதுக்கு மேல ரிசர்ச் பார்க்கிறாரு, இதோட போரும். ஏன்னா எது ரகசியமோ அது சொல்லப்படாது. அவ ரகசியம் ஏன் சார் பேரு இல்லைன்னு வச்சுங்களேன், ரகசியம்னு சொல்லப்படாதுன்னு என்ன அர்த்தம்? அது அப்படி இல்ல, குரு சொல்வார். இப்ப குரு சொல்வார்னா என் குருவுக்கே தெரியல என்ன பண்ணுவேன். குரு சர்வஜன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கேள், அவருக்கு தெரியும். குருவானவர் எப்படி? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரிய சந்தோதேதே, வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும். வேத பாஷ்யத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம கவனிக்கல. ரகசியமான விஷயங்கள்லாம் வேத பாஷ்யத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரம்மனிஷ்டம், ஆத்மானுபவம் இருக்கக்கூடியவராக இருக்கணும். இப்படிப்பட்டதான குருவானது கிடைக்கிறது கஷ்டம்னா நம்ம உபாசனை பண்ணிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு அம்பாலே அந்த சுதபத்தை கொண்டு வந்து கொடுப்பா, யாரோ ஒரு மூலமாக நமக்கு சொல்வா. நீங்க சின்சியரா உபாசனை பண்றதுக்கு அடையாளம் என்ன? நமக்கு தெரிய வேண்டியதுதான் கொடுக்கக்கூடியதான வியக்தி நமக்கு கிடைக்கார் வாழ்க்கையில. இதான் நம்ம நல்ல வழியில இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அவர் முகமாக அறிந்து கொண்டால்தான் இது பிரயோஜனத்தை கொடுக்கும். புத்தகத்துல எழுதினா பரவாயில்ல, ஆனா அத எப்படி கேட்கணும்? ஏமையா குருணா வாசா தரத்தியஞ்சோம் அர்ணவம், அத குருவாக்காக நம்ம காதல விழுமையானால் அதற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அதற்காகத்தான் இங்க சொல்லல. இப்ப இந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படி. நானு நிர்குணே பிரம்மணி தர்மலேச ராஹித்யாது, பிரம்மங்கிறது நிர்குணங்கிறள், நிராகாரம்ங்கிறள், நிஷ்கிரியம்ங்கிறள். மேல போய் நிராகாரா நிஷ்கிரியா இப்படி எல்லாம் நாமாக்கள் வரப்போகுது. ஆகையால் நிராகாரமாக நிஷ்கிரியமாக இருக்கக்கூடியதான அம்பாள் இடத்துல தர்மலேச ராஹித்யாது, ஒரு தர்மமும் இல்லாதனால குணக்கிரியாஜாதி ரூಢீனாம் சப்த பிரவருத்தி நிமித்தானாம், ஒரு சொல்லானது ஒரு பொருளை குறிக்கணுமேயானால் அந்த பொருள்ல ஏதாவது நாள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதான் சப்த பிரவருத்தி நிமித்தம். இந்த சொல்லானது இந்த பொருளை சொல்வதற்கு காரணம். கட்டான்னு நான் சொன்னேன், குடம்ங்கிற ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியுறதோ இல்லையோ? வைத்தான் சொல்லிட்டு இருக்கார். வயரை குறுக்கி, இது வயரை பெருத்து கழுத்து குறுக்கி அது கணத்துல போட்டு தீர்த்தத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான மண்ணால செய்யப்பட்டதான ஒரு பொருள். இத்தனை உங்களுக்கு ஞாபகம் வந்தாச்சு. அப்படின்னு குடம்னு சொன்ன மாத்திரத்தினால அந்த பொருள் அதனுடைய ஒரு உருவம் உங்க மனசுல ஏற்படுறதா இல்லையா? இது ஏற்படணும்னு என்ன, அந்த பொருள்ல ஒரு ஜாதி இருக்கணும், கடத்துவ ஜாதி இருக்கணும், இல்ல அதுல ஏதாவது ஒரு கலர் இருக்கணும். வெறும் காத்துன்னு நான் சொன்ன உங்களுக்கு கலர் தெரியுமா? தெரியாது. குணம் கிரியா, அதுக்கப்புறம் ஒரு செயல் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு சம்யம், எதிர்ச்சா சம்யம் இருக்கணும், சம்பந்தம் இருக்கணும். இவைகள் இருந்தா தான் புரியும். ஒரு சொல்லானது ஒரு பொருளை குறிக்கணுமையானால் அப்பொருளில் இந்த நாளில் ஏதாவது ஒன்னாவதும் இருக்கணும். அப்பதான் ஒரு சொல்லானது பொருளை குறிக்கும். இதுக்கு சப்த பிரவருத்தி நிமித்தங்கள் அப்படின்னு பேர். அதான் சொல்ற ஜாதி குண கிரியா குணஜாதி கிரியா குணக்கிரியா ஜாதி ரூಢீனாம் சப்த பிரவருத்தி நிமித்தானாம் அசம்பவாது சதுஷ்டைய விப்ர சப்தானாம் பிரவருத்தி நகத்திர யுஜ்யதே. எந்த சொல்லாலையும் அம்பாளை சொல்ல முடியாது, எந்த சொல்லும் சொல்லாத அம்பாளை. எப்படி நாம 1000 நாமாக்களை சொல்ல போது, இந்த நாமாக்கள் அம்பாளை எப்படி சொல்லும்? அம்பாளுக்கு தான் ஒரு சொல்லும் செய்யாதே. அப்புறமேயா பிரகாசா மனோபாசா மகோச்சரா அப்புறமேயா. விஷ்ணுதாஸ்திரத்திலே அப்புறமேயாங்கிற நாம நீயும் அப்புறமேயா. ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் 3 உருவம் இருக்குன்னு சொல்ற. சிலதுக்கு 4 இருக்கும், சிலதுக்கு 3 இருக்கும்.
கங்கான்னு ஒரு சொல்றோம். கங்கான்னு சொன்னா பிரம்மத்துக்கு தான் கங்கான்னு பேர் ஒண்ணு. அடுத்தது கங்கா தேவி மதுரைய வாகனமா வச்சுட்டு 4 கைகளோட இருக்கிற ஸ்வரூபம். அதுக்கப்புறம் என்னன்னா அதை விட ஸ்தூலமான ஒரு ஸ்வரூபம் கங்கா பிரவாகம். அதுக்கப்புறம் நடுவுல இன்னொரு ஸ்வரூபம் கங்காங்கிற ஒரு மந்திரம், ஓம் கங்கா நமஹா அப்படின்னு. இப்ப அம்பாளுடைய பராஸ்வரூபம் ஒண்ணு, கங்கா மாதாவுடைய மந்திரஸ்வரூபம் ஒண்ணு, கங்கா மாதாவுடைய ஸ்தூல சரீரம் நாம தொட்டு ஸ்நானம் பண்றக்கூடிய ஒரு ஸ்வரூபம், இப்படி மந்திரம் ஒண்ணு, இப்படி பல ஸ்வரூபங்கள் இருக்க. அதுல நிர்குண பிரம்மதயம் இல்லாத போனாலும் சப்தானாம் பிரவருத்தி நதத்திர யுஜ்யதே இத்யாக. அதுக்காகத்தான் குணகண சத்பாவாஸ்ரித்ய பிரம்மணோம்பாயா பிரம்மணாம்பாயான்னு சாமானாதிகரண்ய சக்தி அப்படின்னா அம்பாள் பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான் அம்பாளுக்குன்னு அர்த்தம். அம்பாள் வேற பிரம்மம் வேறேன்னு இல்ல. வேதாந்த கிளாஸ்ல பிரம்மம்னு சொல்லிட்டு இருப்போம், அதையே இங்க அம்பாள்னு சொல்லிட்டு இருப்போம், அவ்வளவுதான், வித்தியாசம் இல்லை. அயம் பாவா என்ன சொல்லிட்டு இருக்கேன் சார், என்னன்னு அர்த்தம் எங்க மனசுல புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்ற அயம் பாவா பிரம்ம த்விவிதம், பிரம்மமானது 2 விதங்கள். எப்படி? சகலம் நிஷ்கலஞ்சா, சகலமான ஸ்வரூபம் ஒண்ணு, நிஷ்கல கலான கலைகள் பகுதிகள் பார்ட் அப்படின்னு. சோ சில பார்த்தோட இருக்க கையை கால இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு, கை கால் முதலிய ஆகாரமே உலகம் இல்லாததான ஒரு ஸ்வரூபம் ஒண்ணு. அப்படி சகலம் நிஷ்கலஞ்சா வே பிரம்மணே வேதிதவ்யே பரஞ்சா பரஞ்சா தத்ர அபரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிர சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி. இது ஒரு செட். அத பரா யயாததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு பராபர விபாகமாக முண்டகோபனிடத்துல 2ஆ பிரிச்சிருக்கு. அதான் சொல்ற. தத்ர சகலம் அபரம், கலைகளோடு இருக்கக்கூடியது அபரமான ஸ்வரூபம். தத்விதம், அந்த அபரமான ஸ்வரூபம் 2 விதம். ஜெகன்நியாமகம் ஜெகதாத்மகம். ஒரு ஜெகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு, உலகமாகவே இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு. உலகமாகவே காணப்படுகின்ற ஸ்வரூபம் ஜெகதாத்மகம். விஸ்வம் விஷ்ணுர்வஷத்காரா, உலகமே அவருடைய ஸ்வரூபம். விஸ்வரூபாஜாகரணி அப்படின்னு உலகமே அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்சம் ஒண்ணு. உலகத்துக்குள்ள ஒவ்வொரு பொருளையும் பூந்துண்டு அதை ஆட்டி வைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம்னு ஜெகன்நியாமகம். ஜெகன்நியாமகம் ஜெகதாத்மகஞ்சா இது ததுக்தம் ஜெகன்நியந்தா ஜெகதாத்மகஸ்தேதி அப்படின்னு சொல்லு. அத்ராபி அந்யத்ராபி, இங்க மட்டும் இல்ல, சிவகர்த்தா சிவோ போக்தா சிவம் சர்வமிதம் ஜகத் அப்படின்லாம் சொல்லு. தைவீதாத்ரீச்ச போக்திரீச்ச தேவி சர்வமிதம் ஜகத். உலகஸ்வரூபமே அம்பாளா இருக்காங்கிறது பத்ம புராணத்துல சொல்லி இருக்கு. இது ஸ்ருதே. அதே போல இதிச்ச ஸ்திதி சம்யமகர்த்தா ஜகதோஸ்ய ஜகத்ச ஜகதா ஸ்திதி சம்யமகர்த்தா, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை படைக்கிறது, உலகத்தை அழிக்கக்கூடியது இந்த ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு. அதுல ஜகத் சதா உலகமாவே அங்காள் இருக்கு. அப்படின்னு 2 ஸ்வரூபம். இதிச்ச சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேயா இது ஸ்ருதிஷ்டா. ஸ்ருதியும் இதை சொல்றது. அகாமயதா இது நிமித்ததாயா. அகாமயதாங்கிறது நிமித்த காரணத்தை சொல்றது, நினைத்தது, உலகத்தை படைத்தது அப்படின்னு. பிறகு பகுஸ்யாம் இது பரிணாமியுபாதானதாயாச்ச பிரதீதே, பரிணாமியுபாதானமா அம்பாளே உலகமாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிருக்கு. இது நான் மட்டும் சொல்ல. பிரகிருதி பிரதிஜா திருஷ்டாந்தானுபராதாத் இத்தியதிகரணே, சூத்திர பாஷ்யத்துல இந்த அதிகரணத்துல ஆத்மகிருதே பரிணாமாத் இது பிரம்மசூத்திரஞ்சா. ஆயால் பிரம்மஸ்வரூபத்தை அம்பாள் எப்படி இருந்துருக்கா, அம்பாள் பிரம்ம வடிவமாகங்கிறது இங்க சொல்லியிருக்கு. அதுக்கு தத்ர ஜெகதாத்மகம் பிரம்மா. இப்ப அம்பாள் சகலம் நிஷ்கலம், சகலமான ஸ்வரூபம் 2 விதம். எப்படி? ஜெகன்நியாமகம் ஜெகதாத்மகம். இது ஜெகன்நியாமகம் விட்டு போயிங்க, ஜெகதாத்மகமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சராச்சர பேதா த்விவிதம், சரம் என்றும் அதரம் என்றும் 2 விதமாக இருக்கு. அதுல த்விவிதம் அப்படி இந்த சரமா இருக்கக்கூடியதான அசையக்கூடியதான ஸ்வரூபம் என்ன,
ஹிரண்ய கர்ப்பாதி வேதாத் வேதாதி வேதாச்ச அநேக விதம். ஹிரண்ய கர்ப்பர், விராட், அதுக்கப்புறம் திரிமூர்த்திகள், அதுக்கப்புறம் அக்னி ஆதி தேவதைகள், அதுக்கப்புறம் யட்ச கந்தர்வ கிந்தர கிம்புருஷ லட்சணங்கள், மனுஷியாதி லட்சணங்கள் எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். வித்யா சமஸ்தா தவதேவி பேதா ஸ்ரீயசமஸ்தா சகலா ஜகத்து. எல்லா வித்தியைகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். இப்ப நான் நியாயம் வாசிக்கிறேன், வியாக்கரணம் வாசித்தாலும் ஏதோ அம்பாளை தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ஸ்வரூபமும் சப்த வடிவம் முழுக்க அம்பாளைத்தான் சொல்லும். அதே போல ஸ்ரீயசமஸ்தா சகலா ஜகத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவளை வையப்படாதுன்னு சொல்றான். அவ்வளவு ஞாபகம். அவ்வளவு ஹிரண்ய கர்ப்ப பேதாது வேதாதி பேதாச்ச அநேக விதம். அதற்கு பிறகு ஜெகன் நியந்திரி அப்படி உலகத்தை கண்ட்ரோல் பண்றவளும் நியமனஸ்ய, அதை கண்ட்ரோல் பண்றது சிருஷ்டி ஸ்திதி லய திரோதான அனுகிரகம். இதான் பஞ்சகிருத்தியங்கள். அம்பாள் என்ன பண்றா? பஞ்சகிருத்திய பராயணாங்கிற 5 செயல்கள். உலகத்தை படைத்தது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகங்களை தன்னிடத்துல மறுபடியும் பெற்றுக்கொள்வது, உலகத்துல அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரியாம மறைக்கிறது, பக்தாளா இருந்தா அம்பாளுடைய ஸ்வரூபம் காணும்படி பண்றது. இந்த 5ம் அம்பாள் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த அநேக விதத்வாது பிரம்ம விஷ்ணு ருத்ராதி வேதேன அநேக விதமேவா, இப்படி அந்தந்த செயல் பண்ணக்கூடியதான ஸ்வரூபமாவும் அம்பாள் தான் இருக்கின்றா. தேஷ்வபி ஏகைகஸ்ய பக்த அனுஜிகிருட்சயா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகவும் பக்தாளை காப்பாற்ற வேண்டும் என்று தத்தத் வாசனானுசாரேன, அவளுக்கு போன ஜென்மாவில எந்த பக்கம் போறாளோ அதுக்குதான். சில பேருக்கு விஷ்ணு பக்தி ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு சிவபக்தி ஜாஸ்தியா இருக்கும். இது தப்போ அது தப்போ எல்லாம் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான். ததாபி பக்தி தருணந்துசேகரே. அப்ப இது சொல்றார், என்னதான் இருந்தாலும் சரி எங்களுக்கு மட்டும் அந்த தருணேந்து சேகரன் சிவனிடத்துலதான் மனசு போறதுங்கிற. நாங்க வேற தெய்வத்தை வெய்யல, ஹரிஹர அபேதங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் என்னமோ தெரியல என்னுடைய மனசு அந்த பக்கம் தான் ஓடுறதுங்கிற ஒருத்தர். என்ன பண்றது? காரணம் என்ன? போன ஜென்மால என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அந்த சம்ஸ்காரம் நாம் அதை பண்ணிட்டே இருந்தோம். ஏனால் வேதாந்தம் வரும். அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. நிர்குண பிரம்மத்தை அடையறதுக்கு இவைகள்லாம் வெவ்வேறு வழிகள். தேஷு ஏகைகஸ்யேஷ்வபி ஏகைகஸ்ய பக்த அனுகிரீட்சயா, பக்தாளை காப்பாற்றணும் என்பதற்காக தத்தத் வாசனானுரூபேன, யார் எந்த வழியில போனாலோ அவ மனசுல என்ன வாசனை இருக்கோ இம்ப்ரெஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல காரிய பேதேன கிரகீதானாம், எந்த செயல் பண்றாலோ அந்த இந்த தச்சு வேலையை பண்ணிட்டு இருக்கான் அவன் விஸ்வகர்மா தான் உயர்ந்த தெய்வம்ங்கிறான். நான் என்ன பண்றது? அவளுக்கு அதான் சார் குலால் நமக்கு குலாலாயா அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு குலாலும் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய ஒரு மனசுல இருக்கிறதும் அவ செயலை எதை பண்ணிட்டு இருக்காளோ அந்த தெய்வத்தின் இடத்துலதான் அவளுக்கு ஒரு விசேஷமாக இருக்கு. அதே போலயே ஒருத்தர் மரதொட்டிக்கு வந்தார். இந்த கட்டையெல்லாம் வைக்கிறாள அந்த இடத்துக்கு வந்தார். அவர் விஸ்வதாஸ் சுவாமி சொல்லிட்டு இருக்கார். ஒருத்தர் அது வேணும் இது வேணும்னு வாங்கிக்கிறதுக்காக வந்தார். என்ன சுவாமி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கேனப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பகவான் காப்பாத்து. பகவான் எப்படி இருக்காருன்னு, உலகமெல்லாம் இருக்காரு. அப்படி என் பேர் இருக்கா? உலகமெல்லாம் இருக்குன்னா உலகத்துக்குள்ளதான் நான் இருக்கேன்னு உன் பேரும் சொல்லியிருக்காப்பா, மரப்பிரபுன்ட்ட அந்த பேரும் அதுல இருக்கு பாத்தியான்னு சந்தோஷமாக இன்னொரு 2 கட்டை போட்டாரு வச்சுங்களேன். அது வேற ஏன் சொல்ல வந்தேன்னா, ஆனா அது அமரப்பிரபுன்னு சொல்லணும். ஏன் சொல்லன்னா உலகத்துல இருக்கக்கூடியதான சகல ஸ்வரூபமும் அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்குன்னு சொல்றதுக்காக காரியபேதேன கிரகீதானாம் ரூபானாம் அனந்தத்வா, அந்த ரூபாக்கள் அனந்தமா இருக்கிறதுனால தத்தத் விசிஷ்ட வேஷேன ஆனந்தியமேவா, அந்தந்த வேதத்துல அம்பாளுடைய ஸ்வரூபங்கள் அனந்தம். அதுக்தம் சுப்ரபேதே, சுப்ரபேத தந்திரத்தில் சொல்லியிருக்கார். யதீனாம் மந்திரிணாம் ஜைவ ஞானினாம் யோகினாம் ததா யான பூஜா நிமித்தம் மே தனோர் கிருண்ணாதி மாயையா. யதீனாம் பிரயத்னம் பண்றவாளுக்கும், மந்திரினாம் மந்திரத்தை உபாசனம் பண்றவாளுக்கும், ஞானினாம் யோகினாம் ததா ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தியான பூஜா நிமித்தம் அவ தியானம் பண்றதுக்கும் பூஜை பண்றதுக்கும் தகுந்ததான
தனூர் குருண்ணாதி மாயையா, அத்தனை உருவங்களும் அம்பாள் மாயினால எடுத்துட்டு இருக்கா. இத்தனை உருவங்கள் அம்பாள் எப்படி எடுத்துட்டு இருக்கா? தன்னிடத்துல இருக்கக்கூடியதான சுவாதீனமான மாயினால எடுத்துட்டு இருக்கா. ததுக்தம் காளிகா புராணே மாயைகா பின்னரூபேண கமலாख्या சரஸ்வதி சாவித்ரி சாச்ச சந்தியாச்ச பூதாகாரியஸ்ய பேததா. ஒரே ஸ்வரூபமே, மாயினால மாய ஒண்ணுதான், பின்ன ரூபேன பரிணாமியபாதானமான மாயை பல உருவங்களை எடுத்துக்கொண்டு கமலாख्या லட்சுமி தாயாராகவும், சரஸ்வதி சரஸ்வதியாகவும், சாவித்ரி சாவித்திரியாகவும், சாச்ச சந்தியாச்ச சந்தியாஸ்வரூபிணியாகவும், பூதா காரியஸ்ய பேததா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாராகவும், ஞானத்தை கொடுக்கும் பொழுது சரஸ்வதியாகவும், சரீரத்துல பலமும் சக்தியும் கொடுக்கிற காலத்துல சாவித்திரி ஸ்வரூபமாகவும், இப்படி அம்பாள் பல உருவங்களை எழுதிருக்கா. பிரகன்னாரதியேபி அந்த புராணத்துல ஜெகத்கர்த்ரி சக்தி பிரகிருத்தியா அம்பாளுடைய உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி ஆரம்பித்து உமேதிகே ஜிதாபுஸ்தாம் சக்திம் லட்சுமிம் ததாபரே ஆரதித்யபரே சைனாம் கிரிஜேத்யம்பிகேதி துர்கேதி பத்ரகாளீதி சண்டி மாஹேஸ்வரீதி கௌமாரி வைஷ்ணவி சேதி வாராஹி ததாபரே பிராமேதி வித்யா வித்யேதி மாயேதி ததாபரே பிரகதித்ய பராசேதி வதந்தி பரமர்ஷயா. உமா என்று சில பேர் சொல்றா, சக்தின்னு சில பேர் சொல்றா, லக்ஷ்மின்னு சில பேர் சொல்றா, பாரதி சரஸ்வதினு சில பேர் சொல்றா, கிரிஜா அப்படின்னு சில பேர் சொல்றா, அம்பிகா அப்படின்னு சில பேர் சொல்றா. துர்கேதி பத்ரகாளி, துர்கா என்றும் பத்ரகாளி என்றும், சாமுண்டி சண்டி என்றும், மகேஸ்வரி என்றும், கௌமாரி வைஷ்ணவி வாராகி பிராமி வித்யா வித்யா அப்படின்னும், மாயே திகததாபரே பிரகிருதி ததா பராசேதி பிரகிருதி என்றும், பரா பராதே அம்பாளுக்கு பேர், பராசேதி வதந்தி பரமர்ஷயா அப்படின்னு பிரகன்னாரதிய புராணத்துல இருக்கு. ஸ்ருதிஷ்டா நீங்க புராணத்திலே சொல்லிருக்க, வேதத்துல சொல்லிருக்க, ஏகதா பகுதா தெய்வ திருஷ்யதே ஜல சந்திரவத், ஒன்னாகவும் பரவாகும் திருஷ்யதே ஜல சந்திரவத் அப்படின்னு நிருசிம்ம தாபினி உபனிஷத் சொல்றது. தேவி புராணே பி தேவ்யாவா ஏஷ சித்தாந்த பரமார்த்தோ மகாமதே ஏஷா வேதாச்ச யஜ்ஞாச்ச ஸ்வர்கஸ்ய சர்வசவம் ஜகத் தேவ்யா வியாப்தமிதம் விஸ்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் இஜ்ஜதே பூஜ்யதே தேவைஹி அன்னபானாத்மிகா சா சர்வத்ர சாங்கரி தேவி தனுபிர்நாமபிஷ்டதா உருக்ஷேஷு உர்வ்யாம் ததா வாயோ வ்யோம்னி அப்சு அக்னௌச்ச சர்வசா. பதம் பிரிக்கிறது கரெக்டா இருக்கு, இல்ல வேற எதுவும் அர்த்தமாயிடும். இப்ப என்ன, தேவ்யா வா ஏஷ சித்தாந்த அம்பாளுடைய சித்தாந்தம் இது. பரமார்த்தோ மகாமதே ரொம்ப உயர்ந்ததான சித்தாந்தம். ஏஷா வேதாச்ச அம்பாள் தான் வேதம், யஜ்யங்களும் அம்பாள் தான், ஸ்வர்க்கமும் அம்பாள் தான், சகலம் ஜகத் 14 புவனங்களும் அம்பாளுடைய ஸ்வரூபம். தேவ்யா வியாப்தமிதம் விஸ்வம் தத்வாத்மிகா தத்வாதீதா தத்துவமயி. தத்துவாதீதமா இவங்களோட சம்பந்தப்படாமலும் அம்பாள் இருக்கா, ஆனா வியாபிச்சு இருக்கா. அது எங்கே சார் இருக்க முடியும்? யதாகாசஸ்திதோ வாயு சர்வத்ர கோமஹான். ஆகாசத்துல காத்து இருக்கு. ஆகாசத்துல எங்க இருக்கு சார்? உலகம் முழுக்க பரவி இருக்கு. காத்து இல்லாத உயிரோட இருக்க முடியுமா? எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயாவது ஈழ்ச்சிக்கிறதோ, இந்த டேபிள் காத்து வந்து காத்து இந்த டேபிள தொடர்றதோ இல்ல இருக்கோ இல்லையா? அதே மாதிரிதான் அம்பாள் எங்கும் இருக்கா. இருந்த போதிலும் எதோட ஈழ்ச்சிக்கல. நம்ம யாராவது ஒண்ணு பார்த்தோம்னா அதோட இருக்கு. நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். பேஸ்புக்ல எழுதிட்டு என்ன ஃப்ரெண்ட் வந்து கூட வர்றப்ப ஒன்னா வந்தோம், போறப்ப ஒன்னா தான் போறோம். இது பேஸ்புக் என்ன வேண்டி இருக்கு, அதுல இன்விடேஷன் என்னோட சேரு நாசமாயிடு. இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கா ஜனங்கள். யாரோட சேரணும்னு சொல்றது சாஸ்திரம் சத்துகளோட தான் சேரும். அந்த சன்மார்க்கம் ஒண்ணுதான் மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்குமே தவிர மூக்கு கண்ணும் தெரியாதவனோட பேசி அவனோட ஒன்னா வச்சுண்டு இந்த சங்கா சஞ்சாயதே காம காமாத்ரோதோ விஜாயதே அப்படின்னு வரிசையா வந்து தத்தோ வினசியதி. அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இருக்கோம் மனுஷன். ஆனா எங்கும் அம்பாள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. தேவியா வியாப்தமிதம் விஸ்வம் ஜெகத்ஸ்தாவர ஜங்கமம். அசைகிற பொருளோ அசையாத பொருளோ இல்லாமே. இஜ்ஜதே பூஜ்யதே தேவைஹி. யாகம் பண்ணிட்டு இருக்கா, பூஜையும் பண்ணிட்டு இருக்கா. தேவைஹி அன்னபானாத்மிகா சதா
நீங்க உட்கொள்ளக்கூடியதான அன்னமோ குடிக்கிற தீர்த்தமோ எதுவும் வருது அம்பாளுடைய ஸ்வரூபம் நினைச்சு பண்ணுங்க. அன்னம் சாப்பிடும் பொழுது, ரொட்டி சாப்பிடும் பொழுது, பிஸ்கட் சாப்பிடும் பொழுது, எது சாப்பிட்டாலும் அம்பாள் மட்டையே அவ்வளவு உள்ள இருந்து அந்த அம்பாள் தான் காப்பாற்று. உங்க கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும்னா எல்லாமும் அவளால் தான் நடக்கும். அந்த பராசக்தி இல்லைன்னு ஒண்ணும் நடக்காது. ஆனா அதை அப்படி நினைச்சுங்கோ நீங்க அப்படிங்கிற. சர்வத்திர சாங்கரி தேவி, சாங்கரி நல்லதே கொடுக்கிறவள், சங்கரோதீதி சங்கரா, சாங்கரி சங்கருடைய ஸ்வரூபம் சாங்கரி. சர்வத்திர சாங்கரி தேவி தனுவிர்நாம பிஸ்ததா, உருவங்கள்னாலையும் பெயர்கள்னாலையும் அவள் உருட்சேஷு உருவியாம் மரங்களிலும், உருவியாம் பூமியிலையும், ததா வாயோ வாயுலையும், வியோமனி ஆகாசத்திலையும், அப்சு ஜலங்களிலையும், அக்னௌச்ச சர்வசா இப்படி இப்படி சகலமான ஸ்வரூபங்கள், உருவத்தோட கூடியதான உருவங்கள் பல சொல்லியாச்சா. நிஷ்கலம் து ஏகவிதமேவா, நிஷ்கலமான ஸ்வரூபம், உருவமற்றதான ஸ்வரூபம் வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் ஒன்னே ஒண்ணுதான். அதுல மாறுதல் கிடையாது. ஈசம் வாசிச்சாலும், கேனம் வாசிச்சாலும், கடம் வாசிச்சாலும் பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதுல மாறுதல் கிடையாது. வெவ்வேறு விதமா சொல்லும். தீர்த்தம் வெள்ளி பாத்திரத்துல குடிக்கலாம், மண் பாத்திரத்துல குடிக்கலாம், பாட்டில குடிக்கலாம், பாதி பாட்டில் உள்ள போயிடுறது. இருந்தாலும் தீர்த்தம் ஒண்ணுதானே. அதே மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபம் ஒண்ணுதான். அதுல மாறுதல் இல்ல. ததேதத் சர்வம் கூர்ம புராணே ஹிமவந்தம் பிரதி தேவி வாக்கியேன ஸ்பஷ்டீகிருதம். இதெல்லாம் கூர்ம புராணத்துல ஹிமவான குறித்து அம்பாள் சொல்லியிருக்காரு. தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் சொல்றான். அசக்தோ எரிமாம் தியாதும் ஐஸ்வரம் ரூபம் அவ்யயம், என்னுடைய ஐஸ்வரமான ஒரு ரூபம் இருக்கே, பகவத் ஸ்வரூபம், பராஸ்வரூபம், அதை நீங்க பார்க்க முடியலன்னா, தியானம் பண்ண முடியலன்னா, ரூபம் அவ்யயம் ததா மே சகலே ரூபே காலாத்யே அனந்த பேதினி, அதற்கு பிறகு நீங்க எங்களுடைய சகல ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. உருவமற்றதான ஸ்வரூபத்தை, பிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்றதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னா இதை தியானம் பண்ணுங்க. இதான் கல்பத்தருக்காரன் ததேவா வித்பவேத் ரூபம் அபேதோபாதி கல்பனம். இந்த சகுணமான ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கணும்னா ஒரு நாளைக்கு குணங்களுக்கு போயிடும். தியானம் பண்ணிட்டே இருந்தா காலிந்தி புலனேஷு முதலி, அந்த காலிந்தி தீரத்துல கிருஷ்ண பரமாத்மா ஆனந்தமாக புல்லங்குழல் ஊட்டை போலையும் பசுமாட அவர் காலை நக்கிட்டு இருக்கா போலையும் தியானம் பண்ணினார். அப்படியே மனசுல தியானம் நின்று போயிடுது. ஒரு 10 வருஷம் அது வகிச்சாரு. ஒரு நாளைக்கு தியானம் பண்ணினா ரூபம் காணல, ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சார். என்ன இப்படி ஆயிடுது, கிருஷ்ணன் என்ன வெறுத்து விட்டாரா, என்கிட்ட ஏன் வரமாட்டேங்கிறது. எவ்வளவு நேரம் தியானம் பண்ணினாலும் மனசை அசைஞ்சுட்டு இருக்கே தவிர அந்த ஸ்வரூபம் காணலையே, தவிக்கிறாரு, ஓடுறார். அங்கே அந்த இடத்துல ஒரு குரு வந்தார். ஏனப்பா, இவர் 10 வருஷமா கிருஷ்ணனுடைய விளையாண்டுதான், கண்ணை மூடிண்டா அவர் தெரிஞ்சுட்டு இருந்தார். எவ்வளவு ரசமா ஆனந்தமா இருந்தேன், வேற எதுவும் எனக்கு சுவைக்கல, இன்னைக்கு கிருஷ்ணன் தெரியலையேன்னு. கிருஷ்ணன் என்ன போச்சுப்பா, ஐஸ் கட்டினால கிருஷ்ணனை பண்ணினா அவர் உருகி போக மாட்டாரோ, உருகி போயிடுச்சுன்னு எங்கேயாச்சு அந்த தீர்த்தமா ஒரு ஒண்ணு தானே. அதே மாதிரிதான் உருவமானது உருவமற்ற ஸ்வரூபமா ஆச்சு, இதுவும் அவருடைய ஸ்வரூபம் தான் ஆசீர்வாதம் பண்ணின. அதுக்கப்புறம் மனசாந்தி ஆச்சுன்னு கௌராங்களுடைய சரித்திரம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி திடீர்னு நம்ம பண்ணிட்டே இருக்கிறக்காக ஸ்வரூபம் தெரியலையே, ஒரு நாளைக்கு தியானம் பண்ண நினைதே இல்லையே, அதான் அடுத்த ஸ்வரூபத்துக்கு போறோம். எப்பொழுது நம்ம தியானம் பண்ணிருக்கோமே, எப்பொழுது அந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கோமோ, ஒரு நாளைக்கு அதுவும் நின்று போயிடும், அந்த மேல் ஸ்வரூபம் வரும். ஒரே ஒரு பீஜம் தான், சௌஹுங்கிற பீஜம் மட்டும் காணப்படும். இது எல்லா பீஜங்களும் போச்சுன்னா அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, கேமா இருப்பது உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் வெளியேற்றம் அப்படின்னு சொல்ற. காலாத்யே அனந்த பேதினி எதேவ ரூபம் மே தாத்தா, எந்த ஸ்வரூபம் நான் சொன்னேன்னா, மனசோ கோச்சரஸ்தவா, உங்களுக்கு எது புரியுறதோ, எது உங்க மனசுக்கு பிடிக்கிறதோ, தன்னிஷ்டா அதே தியானம் பண்ணுங்க. தத்பரோ பூத்வா ததர்ச்சன பரோ பவா, அதையே வச்சுன்னா அதையே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். எத்துமே நிஷ்கலம் ரூபம் சின்மாத்திரம் கேவலம் சிவம், என்னுடைய ஸ்வரூபம் கேவல சின்மாத்திரம். சிதிஸ்தலட்சியார்த்தா சிதேக ரச ரூபிணி, சிதேக ரசம் தான் என்னுடைய ஸ்வரூபம், கேவலமான ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் சிவஸ்வரூபம். சர்வோபாதி முக்தம்
ஏகமேவ அமிர்தம் பரம், ஒரு உபாதியும் அற்றதான ஒரு ஸ்வரூபம், பரமம் பரம் உயர்ந்ததான ஸ்வரூபம், ஞானேன ஏகேன தல்லப்யம். அதனால உபாசனையானது வேதாந்தங்களுக்கு விரோதம்னு நினைக்கவே கூடாது. உபனிஷத் சித்தாந்தம் தான் இங்கே சொல்லப்படுறது, ஆனா வேற வார்த்தைகளை சொல்றது. ஒரு விஷயத்தை இங்கிலீஷ்ல சொன்னா என்ன, தமிழ்ல சொன்னா என்ன, தெலுங்குல சொன்னா என்ன, சொல்ல வேண்டியது எதிராளுக்கு புரியணும். அதே மாதிரியே நிஷ்கலமா இருந்தா என்ன, சகலமா இருந்தா என்ன, எதுல உங்களுக்கு பற்றுதல் ஜாஸ்தியா இருக்கோ, எங்க வாசனை எப்படி இருக்கோ அப்படி. ஆனா எந்த வழியில போனாலும் கடைசியில அம்பாள் தன்ன இடத்துல சேர்த்துக்கிற அந்த உபனிஷத் தத்துவ ஞானம் உங்களுக்கு கொடுக்குற அந்த பக்தி இருக்கணும், அந்த தத்துவம் புரியணும். சில பேர் என்ன சொல்றாங்க, இது உபாசனா மார்க்கம் சார், இது வேஸ்ட் அப்படிங்கிற தெரியாது. அதே போல வேதாந்த ஞானம் தான் வசதிங்கிறோம், அது வசதி தான், அது இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா அந்த நிலையை பெறுவதற்கு நமக்கு உபாசனை வேண்டும். அது இருந்தா தான் மனசு நிற்கும். மனசு நின்ன பிறகு திருஷ்யத்தே துவாக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தர்ஷினி, அது இந்த ஜென்மாவை கை கொடுக்கும். அப்படி ஞானேன ஏகேன தல்லப்யம் லேசேன பரமம் பதம். அதான் ஞானத்தினாலையும் இந்த ஞானத்தை அடையிறதே ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நான் சொல்றேன், தேசாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராது. அவளை நான் கை தூக்கி விடுறேன், என்ன இடத்துல பக்தியா இருந்தா நான் தூக்கி விட்டுறேன், ஒண்ணு கவலைப்படாதுங்க. அங்கிறார் பார்த்தீங்களா, அதான் பாட்டு. ஏவம் ஸ்திதே சகுணே பிரம்மணி சக்தியானாம் பிரவருத்தி சப்தானாம் பிரவருத்தி நிராபாதைவா. நிர்குணமான பிரம்மத்தினிடத்துல ஒரு சொல்லும் போகாது, சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சப்தாத்வா அர்த்தாத்வா ரெண்டையும் தாண்டினதான ஷடத்வா அதீதரூபிணி. அப்படி இருந்த போதிலும் இந்த சகுணமான ஸ்வரூபத்துல 1000 நாமாக்களும் சொல்லாத அர்த்தம் சொல்லலாம். இதுதான் குணம் இருக்க, குணம் இருந்தா போருமே. அதான் சக்தியா சப்தானாம் பிரவருத்தி நிராபாதைவ பிரவருத்தி நிமித்த பூதானாம் தர்மானாம் சத்வா. சொல்லானது அப்பொருளை குறிக்க வேண்டியதற்கு வேண்டியதான தர்மங்கள் இருக்கல்லவா. நிர்தர்மகேது சப்தாக லட்சணையா பிரவர்த்தந்தே. நிர்தர்மகமான பொருள்ல ஒரு சொல்லானது லட்சணையா சொல்றது. கங்காயாம் கோஷான்னு, கங்கையில இடச்சேரின்னா, கங்கையில இடச்சேரின்னு, கங்கையில இடச்சேரி இருந்தா அடிச்சுன்னு போயிடும். கங்கையில எப்படி சார் இடச்சேரி போனேன், அந்த பிரவாகத்தை பார்த்தவாளுக்கு என்ன தெரியும், முடியாது. அப்ப என்ன அர்த்தம், கங்கை கரையில இடச்சேரி, கங்கையில கரையில இடச்சேரி. கங்கான்னா என்ன அர்த்தம், கங்கான்னா கங்காம் பிபாமி, கங்காயாம் ஸ்நாமி, கங்கையில ஸ்நானம் பண்றேன், கங்கைய குடிக்கிறேன். கங்கையை குடிக்கிறேன், எதை குடிக்கிறேன், தீர்த்தத்தானே குடிக்கிறேன். கங்கையில ஸ்நானம் பண்றேன், தீர்த்தத்துல தானே ஸ்நானம் பண்றேன். கங்காங்கிற பதத்துக்கு தீர்த்தம் பிரவாகம் தான் முக்கியமான அர்த்தம். ஆனா கங்காயாம் கோஷாங்கிறதுல தீரே கோஷான்னு அர்த்தம் பண்ணிட்டு கரையில இடச்சேரி இருக்குன்ட்டு. இந்த கங்காங்கிற பதத்துக்கு கரைங்கிற அர்த்தம் எப்படி வந்தது, அதான் லட்சணையா வந்தது. அதே போல சகுணமான பிரம்மத்தை தியானம் பண்ணி இருந்தால் லட்சணையா பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சிட்டு போயிடும். விசிஷ்ட கேவலோ தாதாத்ய ரூபஸ்ய சக்கிய சம்பந்தஸ்ய தத்வாத் சம்பவாத். விசிஷ்டமான ஒரு ஸ்வரூபத்துக்கும் கேவலமான நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்துக்கும் தாதாத்ய சம்பந்தம் இருக்கு. நிர்குணே மித்யா ரூபஸ்ய சம்பந்தஸ்ய ஸ்வீகாரேபி. நிர்குணமான பிரம்மத்தான் அந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே சார், அது பொய்யான சம்பந்தத்தை எடுத்துட்டாலும் நிர்குணே மித்யா ரூப சம்பந்தஸ்ய ஸ்வீகாரேபி ஸ்வசமான சத்தாக தர்மசூன்யத்துவ ரூப நிர்தர்மகதாயா. பாஸ்கரர் கொஞ்சம் தர்க்கத்துல புரிஞ்சுட்டார், வேற என்ன பண்றது. அவருக்கு அப்பப்ப ஒரு சாஸ்திரம் வந்துடும். ஸ்வசமான சத்தாக, தன்னுடைய சத்தைக்கு சமானமான சத்தையான தர்மம் இல்ல. பிரம்மம் என்ன, ஸ்வம்னா பிரம்மம், பிரம்மத்தினுடைய சத்தா பாரமார்த்திகி சத்தா, அதனுடைய சமான சத்தம் பாரமார்த்திகி சத்தா, அது ஜகத்து இல்ல. அதான் ஸ்வசமான சத்தாக தர்ம சூன்யத்துவ ரூப நிர்தர்மகதாயா பிரம்மணா அனபாயா அதீத அநாகத கடாதி விஷயக ஞானீய விஷயதா சம்பந்தஸ்யேவா அந்நியதரஸ்மின் சம்ஸ்ருஷ்ட மாத்திரேனைவ தாதாத்யப்பி சம்பந்த அங்கீகார சம்பவாச்சா. இப்ப என்ன சொல்றார், ஒண்ணு கவலை இல்ல, பெரிய பதமா இருந்தா பயந்துவே விடக்கூடாது, உங்களுக்கு புரியணுங்கிறதால அழகா எழுதிட்டேன். இப்ப குடம்னு இருக்கு, இந்த குடம்ங்கிறதுனால நீங்க பாக்குறேன், குடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஞான அறிவு வருது. இந்த அறிவானது உங்களிடத்துல இருக்கு. உங்களிடத்துல இருக்குன்னா நையாயிக்கன் பாக்குறவன் ஆத்மாவில இருக்குன்னு சொல்வான், வேதாந்தியா இருந்தா பாக்குறவனுடைய மனசுல இருக்குன்னு சொல்லுவான், ஞானமானது சம்பாய சம்பந்தத்துல ஆத்மாவில இருக்குன்னு சொல்லுவான்.
நம்ம ஞானம்ங்கிறது விருத்தி ஞானம், அது அந்த கரணத்துல இருக்குன்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த விருத்தி ஞானம் நம்ம மனசுல இருக்கு, அந்த குடமானது விஷயமாக இருக்கு. அந்த ரெண்டும் என்ன சம்பந்தம்? ரெண்டுக்கும் ஞானத்துக்கும் பொருளுக்கு என்ன சம்பந்தம்? விஷயி பாவ சம்பந்தம். அது கடைசியில சம்பந்தமே இல்லையேன்னு சொல்ல போறோம். அதுக்கு விஷயி பாவ சம்பந்தம்னு சொல்றோம். அதுல விஷயத்தா எங்க இருக்க? குடத்துல இருக்கு. விஷயீதா எங்க இருக்க? அறிபவனாக இவன் இருக்கான், அறியப்படும் பொருளாக அங்க இருக்கு. சோ விஷயீதா இவன் இடத்துல இருக்கு, விஷயத்தா அங்க இருக்கு. அந்த குடத்துல இருக்கிற விஷயத்தா அது இன்னைக்குதான் வந்திருக்க சார், நேற்று இல்லையோ, நாளைக்கு இருக்க போறது இல்லையோ. போன குடத்திலையும் இருந்தது, உண்டாகக்கூடியதான குடத்திலையும் இப்போது அதீத அநாகதா. போன குடமும் வரக்கூடியதான குடத்திலையும் கதாதி விஷயக்க ஞானிய விஷயத்தா சம்பந்த தேவா. இது குடம் எனக்கூடியதான அறிவு அதுல இருக்கிற போல அந்நியதரத்தின் சம்சிருஷ்டத்துவ மாத்திரேன ஏதாவது உன்னோட சேர்ந்தாலும் தாதாத்மியாபி சம்பந்தத்துவ அங்கீகார சம்பவாச்சா. அதனால உள்ள இருக்கிற பதார்த்தம் ஒன்ன பார்த்தாரு, அப்பான்னு சொன்னாலே அவருக்கு பையன் இருக்கான்னு அர்த்தமா என்ன? இவர் அப்பான்னு சொன்னார், அப்பானா அவருக்கு குழந்தை இருக்குன்னு அர்த்தம். பையனா பெண்ணான்னு தெரியுது. அப்பான்னு சொன்னா ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அதேவ திரிசத்யாம் பட்சத்தே லட்சியார்த்தா லட்சணா கம்யா. லட்சியார்த்தா லட்சியமாக தான் தெரிந்து கொள்ள முடியும், லட்சணா கம்யா லட்சணையினால அறிய முடியும் அப்படின்னு. அனயாசரீத்யா பகவத்யா நாமானி அனந்தான்யேவ. இந்த ரூபத்திலையும் அம்பாளுடைய நாமாக்கள் 1000 இருக்கு. இவ்வளவு சொல்ல முடியாது. வக்ஷதிச்ச இவன் சொல்ல போறார், தேவி நாம சஹஸ்ராணி கோட்டி சஸ்தி கும்பஜா. எங்க சார் வருதுன்னு வரும்? உத்தரவாதத்துல வரும். இப்ப பூர்வபாகம் பார்த்தோம், கடைசியில உத்தர பாகத்துல இந்த நாமம் வருது. சௌரதன்யம் யாஜ்ஞவல்யம் பிரதி சூரிய வச்சனம் மாயாம் பிரகத்யா. இதே போலயே இங்க மட்டும் இல்ல, சம்ஹிதைகள்லயும் இருக்கு, தேவி பாகவத்துல இருக்கு, பாத்ம புராணத்துல இருக்கு. இப்படி அம்பாளுடைய நாமாக்கள், அதனுடைய வைபவங்கள், அந்த ஸ்வரூபத்தை பத்தி நிறைய புராணங்கள்ல இருக்கு அப்படின்னு அவைகள்லாம் கோட் பண்ணி, இந்த புராணத்துல இருக்கிற வச்சனங்கள்லாம் அர்த்தவாதமா இருக்கப்படாதா அப்படின்னு சந்தேகப்பட்டு, இது நகம்தான், இது அர்த்தவாதம்னு சொல்லப்படாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அதுக்கு மேல பரிபாஷா பிரகடனத்துக்கு அம்பாளுடைய ஸ்வரூபத்தை இருக்கிறத பார்த்தோம். இதே போல மேல் பாகத்தை அடுத்த புதன்கிழமை அற்புதமா பார்த்து அம்பாளுடைய ஸ்வரூபத்தை, அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம்னு சொல்லிட்டு இது சகனா